நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது. தேமுதிகவை கூட்டணியில் இணைத்ததன் மூலம் திமுக வகுக்கும் வியூகம் என்ன? விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் யாரும் எதிர்பாராத நேரத்தில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து தேமுதிக அதிர்ச்சி அடைத்துள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினை சந்தித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், பொருளாளர் எல்.கே. சுதீஷ் உள்ளிட்டோர் கூட்டணியை உறுதி செய்தனர். இந்த சந்திப்பை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா திமுக கூட்டணியில் இணைந்ததன் காரணத்தை விளக்கினார். எங்கள் கழக மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் விருப்பம் இந்த முறை திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதுதான். அந்த வகையில் எங்கள் கழகத்தை சேர்ந்தவர்கள் விரும்பிய இந்த கூட்டணியை கேப்டன் இல்லாத இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கிறது. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு உள்ளதா என்ற கேள்விக்கும் பிரேமலதா பதிலளித்தார். எலெக்ஷன் முடியணும், ரிசல்ட் வரணும், அதற்கு பிறகுதான் யார் எவ்வளவு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க என்ன என்பது தெரியும். மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. எனவே அதற்கு பிறகு முடிவெடுக்க வேண்டிய விஷயம். அதனால் இப்ப அதை பத்தி பேசுறது. மேலும் தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட்டு வழங்குவது குறித்து முதல்வர் அறிவிப்பார் எனவும் பிரேமலதா கூறினார். இதனிடையே விஜயகாந்த் உருவாக்கிய தேமுதிக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்திருப்பது பெருமகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். தனது எக்ஸ் பக்கத்தில் கருப்பு சிவப்பு கொடியில் தாங்கியிருக்கும் தங்களது நல்வரவு மற்றும் நல்உறவு தமிழ்நாட்டின் உயர்வுக்கு பங்களிக்கட்டும் என முதல்வர் குறிப்பிட்டார். திமுக கூட்டணியில் இணைந்ததை அடுத்து சென்னை கோயம்பேட்டில் தேமுதிக தலைமையகத்தில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிரேமலதா தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேமுதிக திமுக இடையிலான கூட்டணி குறித்து வர்ணித்து பேசினார். 10 வருஷம் கழிஞ்சு பழம் நழுவி தேன் கலந்த பாலில் இந்த முறை விழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, இது எல்லோரும் வரவேற்கின்ற ஒரு கூட்டணி. திமுக கூட்டணியில் இணைந்ததை விருத்தாச்சலம், கடலூர், மதுரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தேமுதிக தொண்டர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர்.